ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரிங்க. நம்ம குட்டீஸ்க்காக தாங்க இந்த ஸ்டோரி. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பெட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா அப்பாலாம் குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க, தாத்தா பாட்டிங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி யாருமே சொல்கிறது கிடையாதுங்க. எல்லாருமே ஃபோன் வந்ததுக்கப்புறமா ஃபோனே நோண்டிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் கையில் ஒரு ஃபோன், குழந்தை கையில் ஒரு ஃபோன். அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்டோரிங்க. பேரண்ட்ஸ் ஆனால் நீங்களும் இந்த ஸ்டோரியை கேட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க டெய்லி. அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பணுங்க. சரிங்க, நான் என் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் கேட்டு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 பேருங்க ஃப்ரெண்டுங்க. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காக்கா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மான், அதுக்கப்புறம் எலி, டாட்டாய்ஸ். இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க ஒன்றா பாடினாங்க, ஒன்றா டான்ஸ் ஆடினாங்க, எல்லாமே அவங்க நினச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 4 பேரும் இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கப்ப அந்த பக்கம் யார் போனான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் போனாங்க. அந்த வேடன் போயிட்டு என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆமையை பிடிச்சான். ஆமையை பிடிச்சிட்டு அவன் என்ன யோசிச்சான் மனசுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமையை வச்சு நம்ம நல்லா பணம் பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். அந்த நேரத்தில் அந்த ஆமையை கொண்டு போய் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அது காலில் ஒரு கயிறை கட்டி அதை அவன் கையிலேயே வச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தான். அந்த ஆமை என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்ப் எல்ப் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்தது. இது வந்து அந்த காகத்தோட காதில் விழுந்ததுங்க. அதாவது இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, காகம், மானு, எலி, ஆமை. அந்த காகத்தோட காதில் இது விழுந்துச்சு. உடனே அந்த காகம் என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளோட ஃப்ரெண்டை நம்ம தான் காப்பாற்றணும், அவனை தனியாக நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் காகம் என்ன பண்ணுச்சுன்னா, பறந்து போய் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுதுங்க. மானு, முயல் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் தானே யோசிக்கிறீங்க? என்ன பிளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ எலிக்கு வந்து ஒரு நல்ல பிளான் வந்து கிளவராக யோசிச்சுதுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மான் கிட்ட சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீ என்ன பண்ண, இறந்து போன மாதிரி நீ ரோட்டில் படுத்து நடி. அந்த நேரம் பார்த்து காக்கா என்ன பண்ணுன்னு சொல்லினா, உன்னை வந்து கொத்தி தின்றதுக்காக வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அன்டர் அந்த பக்கம் வருவான், அதாவது வேடன் வருவான். அவனை வச்சு தான் இந்த பிளானே நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மானும் இறந்து போன மாதிரி அந்த இடத்துல படுத்துட்டு இருந்ததுங்க. காகம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பக்கம் வர மாதிரி வந்ததுங்க. அப்போ என்ன பண்ணான்னா, இந்த வேடன் வந்து அந்த ஆமையை கையில் பிடிச்சி தூக்கி போயிட்டே இருந்தான் பார்த்தீங்களா. அவன் என்ன பண்ணான், அந்த பக்கமாக வந்தான். என்னடா இன்னைக்கு செம்ம லக்கிடியாக இருக்கும் போல இருக்கு, இன்னைக்கு நம்ம கையில் டாட்டாய்ஸு, வர வழியில் பார்த்தீங்கன்னா மான் படுத்துட்ருக்கு. ஓகே ஓகே, இன்னைக்கு நான் பயங்கர பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிதுங்க. அந்த நேரம் பார்த்து அவன் என்ன பண்ணான், கையில் இருக்க ஆமையை கீழே போட்டுட்டு கடகடன்னு ஓடி போய் அந்த மானை எப்படியாவது பிடிச்சி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஓடி போனாங்க. அப்படி ஓடி போகிறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமையை கீழே போட்டுட்டான். கயிறு கட்டி வச்சிருந்தால அந்த ஆமையை கீழே போட்டான். கீழே போட்டோன்னே அப்புறம் எலி என்ன பண்ணுச்சுன்னா, அதோட பல்லை வச்சு அந்த ஆமையை கயிறு கட்டி வச்சதுனால அதை பல்லை வச்சு அந்த கயிறெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அதை கூட கூப்பிட்டுட்டு கட கட கடன்னு ஓடி போயிடுச்சு. இந்த டைமில் தான் அந்த வேடன் என்ன பண்ணுறான்னா, இங்கேருந்து நடந்து அந்த மானை பார்த்தான்ல அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போயிட்டே இருக்கப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மான் கிட்ட போகலான்னு நினைக்கிறப்ப மான் எழுந்து ஓடிடுச்சுங்க. என்னடா இது, செத்து போயிருந்த மான் வந்து எழுந்து ஓடுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். சரி, மான் போனால் என்ன, நம்ம தான் கையில் ஏற்கனவே ஒரு ஆமையை வச்சுருந்தோமே, அந்த ஆமையாவது எடுத்துகிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேருந்து திரும்பி பார்த்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆமையும் காணுங்க. அப்போ தான் என்னடா இது, இன்னைக்கு நமக்கு இப்படி ஆயிடுச்சே, வெறும் கையோட வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர ஷாக். அப்புறம் தான் அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இது ஏதோ வந்து பிளான் பண்ணி ஓடிடுச்சுங்க அப்படின்ட்டு. இந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுமே திரும்பி ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் பயங்கர மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்துருந்தோம்னா நம்மளை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதாங்க இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.